வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வெறும் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய பேட்டரி ஹெல்த்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, பேட்டரி நல்லா இருக்கும்னா எப்படி வந்து ஃபோனை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க, ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது, இல்லைனா ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக எப்படி சார்ஜ் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணால் உங்களுடைய ஃபோனுடைய அந்த பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி சார்ஜை சீக்கிரமா பண்றதா, எப்படி இருந்தாலும் ஏற ஸ்பீட்ல தானே ஏறும் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் ஆனில் இருக்குது, இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, உங்களுக்கு நேரம் கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனை ஏர்ப்ளைன் மோடில் போடுறது. என்னப்பா இது ஏர்ப்ளைன் மோடில் போட்டால் சிக்னல் தான் கட் ஆகும், எப்படி ஃபோன் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஏர்ப்ளைன் மோடில் போட்ட ஒரு ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக ஒரு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நெட்வொர்க் ஆனில் இருக்கிற ஒரு ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்ததில் ஒரு ஃபோன் ஃபுல்லாக பேட்டரி ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா 25% லெஸ் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏர்ப்ளைன் மோடில் போட்டு உங்களோட ஃபோனை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 25% லெஸ் டைம் தான் எடுக்கும். ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 3/4 மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாயிரும். அடுத்து நீங்கள் உங்கள் ஃபோன் ஸ்பீடாக சார்ஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா எனக்கு வந்து ஏர்ப்ளைன் மோடில் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எனக்கு வந்து கால் வராது நான் சார்ஜ் பண்ணும்போது, இல்லை மெசேஜ்லாம் வராது, நான் ஃபோனை வந்து செக் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஏர்ப்ளைன் மோடில் போட்டாலும் உங்கள் ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷனை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்ப்ளைன் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஏறுதோ அதை விட இன்னும் ஜாஸ்தியாக வந்து சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது, 20 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே டாப் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக்னிக் கேட்டால் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸில் இருக்கிற பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லித்தியம் அயான் அது மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேட்டரி வந்து கூலாக இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனுக்கு கேஸ் போடாமல் இருக்கீங்க, இல்லைனா சார்ஜ் பண்ணும்போது கேஸை கழட்டி வச்சுட்டு போட்டீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து சீக்கிரமாக ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்பருக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கேஸை கழட்டிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். அடுத்தது, இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போது லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணுறீங்க, இல்லைனா கம்ப்யூட்டரில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம இப்போ சார்ஜரோட சார்ஜ் பண்ணுறதை விட இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து சார்ஜ் பண்ணிடுவோம். இல்லை என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கேபிளை கனெக்ட் பண்ண உடனே சார்ஜ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், நம்ம வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு விட்டுருவோம். பட் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் அதோட மோடு பார்த்தீங்கன்னா சார்ஜ் மோடுக்கு மாற்றணும். அது வந்து இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மோட் அப்படிங்கிற அந்த மோடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறீங்க, எப்போல்லாம் நீங்கள் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து லேப்டாப்பில் போய் சார்ஜ் மோடுன்னு மாற்றுங்க, அப்படி இல்லைனா ஃபோனில் போய் சார்ஜ் மோடுன்னு மாற்றுங்க. அப்போ சார்ஜ் மட்டும்தான் ஏறும், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறும். அடுத்து, இப்போ உங்கள் ஃபோன் சீக்கிரமாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒயர்லெஸ் சார்ஜிங் யூசேஜ் வந்து கம்மிப்படுத்துங்க. இப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் பண்ணுறனால அந்த ஃபோனுடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒயர் சார்ஜிங் யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஒயர் சார்ஜிங்கில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒயர்லெஸ் சார்ஜிங்னால இப்போ வந்து சார்ஜ் ஏற ஸ்பீடும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஐரன் மொபைல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. 10 வாட்ஸ் 20 வாட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒயர்ட் சார்ஜிங் எடுத்துக்கிட்டீங்க, நார்மல் கேபிள் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 65 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒயர் சார்ஜிங் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். இப்போ வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கால்ஸ் வரும், மெசேஜஸ் வரும், அதனால நான் வந்து ஃபோன் வந்து ஏர்ப்ளைன் மோடில் போட முடியாது, இல்லைனா சுவிச் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபோனுடைய கெப்பாசிட்டி வந்து குறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் மோட் வந்து ஆன் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும், மெசேஜஸ் வரும், அதே நேரத்தில் சார்ஜும் வந்து சீக்கிரமாக ஏறும். அண்ட் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுடைய இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வைக்கலாம், வைஃபை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இதையும் தாண்டி ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது அதோடைய யூசேஜை வந்து நீங்கள் லிமிட் பண்ணுற விதமாக சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரலாக வந்து ஃபோனில் சார்ஜ் ஜாஸ்தியாக நிற்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து வால் சாக்கெட் யூஸ் பண்ணுங்கள், அதாவது சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். டேட்டா கேபிள் வழியாக சார்ஜ் பண்ணுறதை விட அந்த ஃபோனோட வந்த சார்ஜர் இல்லைனா அந்த ஃபோனோட வந்த பிராண்டட் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சீக்கிரமாக சார்ஜ் ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நாள் முழுக்க நீங்கள் வெளியவே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ இந்த
சார்ஜஸ் சீக்கிரமாக ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம், ஒரு 1/4 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். டிரைவர் கால் பண்ணுவாங்க, ஓலா ஊபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கால் பண்ணி இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.